Super cool students, உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். டுடே நாம பார்க்க போற சாப்டர் பபிள் ஷோட். ஸோ பபிள் ஷோட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் காமனாக ஷோட் அண்ட் சர்ஜ்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஷோர்ட் அண்ட் சர்ஜ்ன்றதை நீங்கள் டிரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் என்ன மீனிங்கோ சேம் மீனிங் தான் இங்கேயும். ஸோ சர்ஜ்ன்றது நீங்கள் பர்டிகுலர் செட் ஒன்று இருக்குது, அதாவது லிஸ்ட்டாக இருக்கலாம், டிக்ஷனரியாக இருக்கலாம், ஓகே ஏதோ ஒன்று. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் தேடுற ஏதோ ஒரு விஷயம் இருக்கான்னு பார்க்குறது சர்ச். அதே மாதிரி ஷோர்ட்ன்றது எனக்கு ஒரு செட் இருக்குது, அதுக்குள்ளே நான் அந்த ஓர்டர், அதாவது அசெண்டிங் அல்லது டிசெண்டிங் இல்லாட்டி எனக்கு ஏற்ற மாதிரி அல்பபெட்டிக்கல் ஓர்டர், ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி கொள்வது ஷோர்ட்டாக இருக்குது. ஸோ ஷோர்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் நம்பர்ஸையும் நாம் ஷோர்ட் பண்ணலாம், கரெக்டர்ஸ் அல்லது டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங், ஸோ அதுவரையும் ஷோர்ட் பண்ணலாம். ஷோர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்ட்ரிங்காக இருந்தால் அல்பபெட்டிக்கல் A to Z ஓர்டராக இருக்கும், மற்றபடி நம்பர்ஸ்ன்னு சொன்னால் உங்களோட நம்பரை பொறுத்து வரும். ஸோ இந்த ஷோர்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் அசெண்டிங் டிசெண்டிங்னு இருக்குது. ஸோ அசெண்டிங்னு எப்படி இருக்குமென்னு சொன்னால் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்னா எக்ஸாம்பிள் 1 2 3 4, ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும். அதாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஸ்டார்டிங் ஆகும், எண்ட் வேல்யூ லார்ஜஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்தோம்னு சொன்னால் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலாக இருக்க போதும், 10 9 8 7, ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்டாக இருந்தால் அது டிசெண்டிங்காக இருக்கும். இப்போ பபிள் ஷோட்டுன்னு சொன்னால் எனக்கு ஜென்ரலாக ஒரு பபிள் ஒன்றை நீங்கள் விட்டிங்கன்னு சொன்னால் ரெண்டு பபிள்ஸ் பக்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நாம் ரெண்டு விஷயத்தை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அது நீங்கள் வச்சுருக்கிற லிஸ்ட்டில் எவ்வளவு வேல்யூஸ் இருந்தாலும், இட்ஸ் 1000 or 2000 இல்லை 10,000 வேல்யூஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதில் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு வேல்யூஸை. ஒரு டைமில் அந்த ரெண்டு வேல்யூஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ இதில் நம்ம கன்சிடர் பண்ணுற வேல்யூஸை கம்பேர் பண்ணி நாம் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கை செய்து கொள்வோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் என்னட்ட 1 1ன்னு சொல்லி ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 1 இருக்குது,